நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழகத்தில் தீபாவளி பண்டிகை வரும் 20ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாட பொதுமக்கள் தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் தீபாவளியையொட்டி தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேஷ்டி சேலை வழங்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இதனை பெறுவதில் முதியோர்களுடைய கைரேகை தோல்வி அடைந்தாலும் கையெழுத்து போட்டு வேஷ்டி சேலைகளை வழங்க அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. இந்த வேஷ்டி சேலைகளை அடுத்த வாரம் முதல் முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி அரசு தீபாவளி விழாவை முன்னிட்டு யூனியன் பிரதேசத்தில் உள்ள சுமார் 3.45 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 முக்கிய மளிகை பொருட்கள் அடங்கிய இலவச கிட்டை வழங்குகிறது. இந்த இலவச கிட்டில் 2 கிலோ சர்க்கரை, 2 கிலோ சூரியகாந்தி எண்ணெய், 1 கிலோ சென்னா பருப்பு, 500 கிராம் மைதா மற்றும் 500 கிராம் ரவை ஆகியவை உள்ளன. இதேபோல தமிழகத்தில் பரிசு பொருட்களுடன் சேர்த்து 2000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கு. சோ பாத்தீங்கன்னா தமிழக அரசு வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேஷ்டி சேலை வழங்குறதுக்கு சொல்லியிருக்காங்க. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் புதுச்சேரி அரசு வழங்குவதை போல தீபாவளி பரிசு தொகுப்போடு சேர்த்து 2000 ரூபாய் ரொக்க பணமும் வழங்கணும் அப்படின்றதே அனைத்து பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.